ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தெரியும். அப்படி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி பயன்படுத்தலாம், அதனால் என்னென்ன யூசஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இந்த மிரர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம எல்லாரோட வீட்லேயும் ஒரு கண்ணாடி இருக்கும். இந்த கண்ணாடி முன்னாடி நம்ம போய் நிற்கிறப்போ நம்ம என்ன ரியாக்ஷன் பண்ணுறோமோ அதுதான் அந்த கண்ணாடி நம்மளோட ரிஃப்ளெக்ஷனாக அப்படியே காமிக்கும். நீங்கள் சந்தோஷமாக நின்னீங்கன்னா சந்தோஷமாக உங்கள் முகத்தை காட்டும், இல்லை சோகமாக நின்னீங்கன்னா சோகமாக காட்டும், அழுதிங்கன்னா அழுகிற மூஞ்சி அப்படியே காட்டும். ஸோ நம்ம என்னவா இருக்கோமோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் இந்த மிரரோட வேலை. ஸோ அது முன்னாடி நம்ம நின்று நமக்கு தேவையானதை கேட்குறப்போ கண்டிப்பாக ஈஸியாக நம்மளால் அடைய முடியும். இப்போ நீங்கள் ஒரு சந்தோஷமான முகத்தை வச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று நான் இதெல்லாம் சாதிச்சிட்டேன், எனக்கு இதெல்லாம் கிடச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியான மைண்ட் செட்டில் நம்மளோட ஃபேஸை பார்த்துட்டே நம்ம ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறப்போ அதை நம்ம ரொம்ப அதிகமாக ஈர்ப்போம். நம்ம வந்து நார்மலாக அஃபர்மேஷன்ஸ் எழுதினாலோ இல்லை ஏதோ ஒரு மெத்தட் நம்ம ட்ரை பண்ணாலோ, இப்போ நம்ம வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணுறோம், இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது இந்த பில்லோ மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு இந்த மாதிரி எழுதுகிறோம், எல்லாமே பண்ணுறப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபேஸில் என்ன ரியாக்ஷன் தெரியுது அப்படின்றத நம்ம பார்க்கவே மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி சமயங்களில் நம்ம கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு நம்ம எதுவுமே எழுத மாட்டோம், பண்ண மாட்டோம். நம்ம ஏதோ ஒரு இடத்துல தனியாக உட்காந்துட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து தான் நம்ம எழுதுவோம். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட். அது எல்லாமே 100% ஒர்க் ஆகும். இது கொஞ்சம் அதிகப்படியாக இன்னும் அதிகமாக ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம என்ன ரியாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத நம்மளே பார்த்துட்டு நம்ம பண்ணுறப்போ இன்னும் அதிகப்படியான உணர்ச்சிகளை வந்து நம்ம அந்த இடத்துல கொட்டுவோம். நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிட்டே நம்ம எழுதுவோம். பட் அந்த ஹாப்பினஸை நம்ம ஃபேஸில் பார்க்க மாட்டோம். பட் கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுன்றத நீங்கள் இப்போ நார்மலாக ஃபேஸை வச்சுட்டு சொல்கிறதுக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டேன், அப்போ உங்கள் ஃபேஸில் ஒரு புத்துணர்ச்சி தெரியும்ல, அதை நீங்களே பார்க்குறப்ப இன்னும் அதிகமான ஹாப்பினஸை வந்து உங்கள் கண்களில் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ இன்னுமே அதிகமாக ஒர்க் ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகவும் கூடும் இந்த மெத்தடு. ஸோ எல்லாருமே வந்து நமக்கு என்ன தேவையோ அதை ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் ஒரு 5 நிமிஷம் யாருமே இல்லாமல் உங்கள் வீட்டில் உங்கள் பெட்ரூமில் ஒரு கண்ணாடி இருக்கலாம், இல்லை வேற எங்கே ஒரு கண்ணாடி இருந்தாலும் நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுக்கோங்க. கண்களை திறந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணாடியில் உங்கள் ஃபேஸை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை நினைப்பீங்கள்ல, அந்த விஷயத்த என்ன வேணுமோ அதை பாசிட்டிவான மைண்ட் செட்டில் நினைங்க. ஃபஸ்ட்டு என்ன வேணுமோ அது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மேலே நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த மெத்தட் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை மூலியமாக நடக்கிற விஷயங்கள் தான். நம்ம ஒரு துளி கூட நம்பாமல் நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறப்ப அது 0% நமக்கு கண்டிப்பாக உதவாது. ஸோ 100% நம்பிக்கையோடு நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ நம்பி அங்கே போய் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் உங்கள் கண்களில் பாருங்கள். கண்களில் பார்த்து உங்களுக்கே நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்கள், உங்கள் பாடிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், இந்த அழகான வாழ்க்கையை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த நிமிஷம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னா அது எல்லாத்துக்குமே கடவுள் மட்டும்தான். ஸோ அந்த கடவுளுக்கும் அந்த யூனிவர்ஸ்க்கும் எல்லாமே ஒன்று தான். அவங்களுக்கு நன்றி ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நடந்துடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அந்த அளவுக்கு சந்தோஷம் உங்கள் முகத்தில் தெரியணும். அதை நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்கணும் கண்ணாடி வழியாக. அந்த அளவுக்கு இப்போ ஒரு ஆசைப்பட்ட வேலை கிடச்சா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம், இல்லை ஒரு வேலை கிடச்சாலே போதும்டா அதுக்கே நம்ம சந்தோஷப்படுற இடத்துல இருப்போம். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கவங்க அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இல்லை நமக்கு பிடிச்ச ஒருத்தரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோன்னா அதுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவோம்.
இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறாங்கன்னா ரொம்ப நல்லா கேட்குறீங்க, பிரியாணி செய்கிறாங்க, அப்போ எவ்வளோ சந்தோஷமாக அந்த ஃபுட்டை சாப்பிடுவோம், அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றப்போ அதே மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணி ஒரு விஷயத்த எனக்கு நடந்துடுச்சு, எதுவாக வேணால் இருக்கலாம், உங்களுக்கு பணம் தேவைப்படலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசையிலேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் என்ன மாதிரி தேவைகள் உங்களுக்கு இருந்தாலும் அது நடக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு இடம் இருக்கணும். எனக்கு இன்றைக்கே 10 கோடி வேணும், 10 கோடிக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது, ஆனால் 10 கோடி வேணும் அப்படின்னா அது நடக்காது. இப்போ 1 லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படுது, அது கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த இடத்துல நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி நம்ம நின்று கேட்குறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோம். இப்போ எனக்கு இந்த கடன் அடையணும், 1 லட்ச ரூபாய் இருக்குது, அதை நான் கொடுத்து அடைச்சிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அதுக்கான சோர்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வழிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பிறக்க ஆரம்பிக்கும். நின்று நீங்கள் தேவையானதை சந்தோஷமாக அப்படியே ஒரு சிரித்த முகத்தோட எனக்கு கிடச்சிடுச்சு, ரொம்ப நன்றி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க. மிரரை பார்த்து கண்டிப்பாக அந்த நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் அதை சீக்கிரமாக நடக்கிறதுக்கு யூனிவர்ஸ் கிட்ட உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி உங்களுக்கு வழிகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பிறக்க ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் காலையிலையோ இல்லை நைட்டோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, அதாவது யாருமே இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரங்களில் ரொம்ப பாசிட்டிவான மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் போய் பேசுங்க. எப்போயுமே பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். என்ன ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அது மாறும், அது நடக்கும் அப்படின்றத நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே மாறும். நம்ம நடக்காது நம்பிக்கையே இல்லாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலுமே மாறாது. அது எவ்வளோ பெரிய தலைகீழ நிற்கிற சுச்சுவேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். நமக்கு தேவையானதெல்லாம் நமக்கு பாசிட்டிவான மைண்ட் செட் மட்டும்தான். நம்மளோட வேர்ட்ஸில் கூட எல்லாமே கலந்துருக்கு. நீங்கள் நெகட்டிவாக ஒரு வார்த்தை வச்சிங்கன்னா கூட அது கண்டிப்பாக நடக்கும். ஏதோ ஒரு விஷயம் கெட்டது நீங்கள் அது நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்றைக்கோ ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். இதை மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் யாருமே நெகட்டிவாக பேசாதீங்க. பாசிட்டிவான ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கப்போ கண்டிப்பாக அது நடக்கிறத நீங்கள் கண் முன்னாடி பார்ப்பீங்க. நம்ம என்றைக்கோ ஒரு நாள் சொன்னோம் இது நடந்துருச்சுல அப்படின்னு நம்மளே யோசிக்கிற இடத்துக்கு இந்த யூனிவர்ஸ் நம்மளை கொண்டு வைக்கும். ஸோ அதனால தான் வேர்ட்ஸ்க்கு கூட உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நெகட்டிவான வேர்ட்ஸ் என்றைக்குமே யூஸ் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக பேசுங்க. இதை தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நேரத்தில் தான் பண்ணணும், இப்போ தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கணக்கே இல்லை. உங்களுக்கு எத்தனை ஆசை வேணால் இருக்கலாம், எத்தனை ஆசை இருந்தாலும் எல்லாத்தையுமே கண்ணாடி முன்னாடி நின்று எனக்கு இது கிடச்சிடுச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம், பல பேர் கண்ணாடி முன்னாடி நின்று அவங்க முகத்தை பார்த்து அவங்க முகத்துக்கிட்ட அவங்களே பேச மாட்டாங்க. பட் இதெல்லாமே ட்ரை பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். உங்களை பிடிக்குன்றதையே உங்கள் மேலே எவ்வளோ செல்ஃப் லவ் காட்ட முடியுமோ அதையுமே நீங்கள் உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்ககிட்ட பேசுங்க. உங்களையே இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். நான் ரொம்ப அழகாக இருக்கேன், ரொம்ப நன்றி, என் கை ரொம்ப அழகாக இருக்குது, என் கண்கள் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மாதிரி உங்களை பற்றியே ரொம்ப வர்ணிச்சு நிறையா பேசி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அது எல்லாத்தையுமே லைன் வைஸ் தான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா எவ்வளோ சகஜமாக நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்கக்கிட்ட பேசுவோம். அந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி உங்கள் மூஞ்சியை பார்த்துட்டு நல்லா சிரித்த முகத்தோடு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொட்டுங்க. உங்கள் மனசில் எவ்வளவு கவலை இருந்தாலும் அந்த கவலை எல்லாமே அது நடந்த மாதிரி நான் இதனால் சந்தோஷமாக இருக்க மாதிரி சொல்லுங்கள். நெகட்டிவாக பேசிடாதீங்க, அது அப்படி ரியாக்ட் ஆகும். நம்ம ஒரு விஷயத்த கவலையாக பேச அது கவலையாக மட்டும்தான் அந்த சுச்சுவேஷனை நம்ம கொண்டு சேர்ப்போமே தவிர அது என்றைக்குமே பாசிட்டிவாக மாறாது. அந்த கவலையுமே இப்போ எனக்கு ஒரு வலி இருக்குது, அந்த வலிக்குதுன்னு சொன்னால் அது வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும், அது மாறாது. அந்த வலியிலேருந்து நான் சரியாயிட்டேன், அது நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன், இப்போ எனக்கு அது இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த மாதிரி சொல்லி பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ கவலையுமே பாசிட்டிவாக மாற்றி நீங்கள் பேச ஆரம்பிங்க. கூடிய சீக்கிரத்தில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். 1 நாள் 2 நாள் ட்ரை பண்ணிவிட்டு விடாதீங்க. உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டம் இருந்தாலும் அதை எனக்கு சரி பண்ணணும், யாருமே துணை இல்லைன்னு நினைக்காதீங்க. நமக்கு என்றைக்குமே நம்ம துணை. நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம தைரியமாக அதை பாசிட்டிவாக கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு அதை கொண்டு பேசுங்க. கண்டிப்பாக நடக்கும். ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா 21 days ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை பொதுவாகவே காமனாகவே ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கி உங்கள் கண்கள்
கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் கண்களை பார்த்து தைரியமாக உங்களை முதல்ல நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணால் தான் இந்த உலகத்தில் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளை நம்ம தைரியமாக 5 நிமிஷம் நம்ம முன்னாடி நின்று பேசி பார்க்கணும். பேசி பார்த்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.